நீங்களும் ஒரு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக, நயனார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக, அப்படி தான் அரசியல், அப்படி தான் ஒரு மாண்பு இருக்குது. அந்த வகையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். சார், அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில் வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்போவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்கார், வேற ஒரு பார்வையில் இருக்கார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம், அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலான்னு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேரில், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அதனால் அது அவருடைய பார்வை. விஜய் அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது விஜய் தான் மறைமுகமாக சொல்லியிருக்கு, ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது. அதுதான் சொல்றாரு அவர், மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமான அல்லது அதுக்குள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம, அந்த 41 உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது, அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போடு இருக்கணுங்கிறது அந்த பதிலில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்.